18 வருட கனவு. ஜெர்சி நம்பர் 18, சீசன் நம்பர் 18, அந்த 4 கூட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா 18 வருதுங்க. அப்படின்னு இந்த எமோஷன். ஆர்சிபி இந்த 18 வருடமா ஏன் கப்பு ஜெயிக்காம இருந்தாங்க? இந்த ஐபிஎல் டிராஃபி அவ்வளோ முக்கியமானதா? எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நெனச்ச விராட் கோலி தேம்பி அழுதாரு. இது என்ன காரணம்? ஸோ ஆர்சிபியோடைய இந்த வெற்றிய ஆர்சிபி ஃபேன் மட்டும் கிடையாது. கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடுனாங்க. ஈவன் விராட் கோலி ஹேட்டர்ஸ் கூட. ஸோ அப்படி என்ன இருக்கு அந்த ஸ்பெஷல்ல? வெல்கம் டு தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், இவங்க டீமுக்கு வந்து 18 வருஷமாக ஒரே ஒரு ஃப்ரான்ச்சைஸில் விளையாண்டுட்டு இருக்காரு விராட் கோலி. இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபீவர் ஆகிடுச்சு நம்மளுடைய நாட்டில். இன்டர்நேஷ்னல் மேட்ச்லாம் தாண்டி இந்த ஐபிஎல் கப் வின் பண்ணால் தான் ஒரு பிளேயர், ஒரு டீம், ஒரு கேப்டன் அப்படின்னு ஒரு பிரைடு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம லெஜெண்ட்ஸ்னு சொல்லிக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பங்குக்கு நிறைய ஐபிஎல் டிராஃபிகளை வாங்கியிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய எம்எஸ் தோனியிலேருந்து ரோஹித் சர்மா, சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் விராட் கோலிக்கு இது ஒரு எட்டா கனி. இதை வந்து பறிக்கவே முடியலை. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு. ஒரு 20 இயர்ஸாக ஃபிட்னஸ், அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் ஃபிட்னஸ் ரொம்ப ரேராக கேள்விப்பட்டிருப்பீங்க. விராட் கோலி காயம் காரணமாக இந்த தொடரில் விளையாடலை அப்படின்னு. அந்த அளவுக்கு டெடிகேஷன், எவ்வளோ ரெக்கார்ட்ஸு, ஓடிஐயில் அவ்வளோ ரெக்கார்ட்ஸ், அதிகமான 100, அதிகமான செஞ்சுரிஸ், அதிகமான 50s, ஸ்ட்ரைக் ரேட்டு, அதிக ரன்ஸு, T20 இன்டர்நேஷனல்ஸில் அவ்வளோ ரெக்கார்ட்ஸு, டெஸ்ட் போட்டிகளில் அவ்வளோ ரெக்கார்ட்ஸ், அவ்வளோ ரன்ஸு. ஸோ ரெக்கார்ட் பிரேக்கர், ரெக்கார்ட் மேக்கிங், ரெக்கார்ட் கிங் விராட் கோலி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஐபிஎல்ல அவருக்கு ட்ராஃபியே கிடைக்கல அப்படின்னு அவரை நிறைய பேர் வசைப்பாட்டினாங்க. ரொம்ப வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அவரோட கேப்டன்ஷிலையும் சரி, அவருக்கு வந்து ஒரு ராசி கிடையாது, டீ கப் தான் வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள் பொம்பளை கப்பு போகிறாங்க அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸையும் எவ்வளோ ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளவும் ட்ரோல் பண்ணாங்க இந்த 17 வருடங்களாக, அந்த ஒரே ஒரு டிராஃபிக்காக. நீங்கள் தான் நினச்சி பாருங்கள், வருடம் நீங்கள் போய் ஒரு லீக் ஸ்டேஜ்லேயோ, ஒரு பிளே ஆஃப்ஸ்லேயோ, 2-3 ஃபைனல்லையோ தோத்துட்டு உங்களை அவ்வளோ ட்ரோல் பண்ணுவாங்க, உங்களை அவ்வளோ விமர்சிப்பாங்க. மனதளவில், உடலளவில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பார். ஆனால் அதையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு நாட்டுக்காக வரும்பொழுது மனுஷன் எழுந்து நிற்பார் பாருங்க, அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக விளையாடுவார். ஐபிஎல் டிராஃபி ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, நான் என் நாட்டுக்காக என்னுடைய 100% நான் கொடுப்பேன். நான் என் நாட்டுக்காக நான் உயிரை கொடுத்து விளையாடுவேன் அப்படின்னு இது நாள் வரைக்கும் நாட்டுக்காக விளையாண்டுட்டு இருக்காரு, ஜெயிச்சு கொடுத்துட்ருக்காரு. மேட்ச் வின்னிங் நாக்ஸ் நிறைய ஆடி கொடுத்துருக்காரு. இங்கேருந்து கண்டிப்பாக டீம் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த மேட்சை வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அப்படின்னு விராட் கோலி ஒரு டெஸ்ட் கேப்டன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் வின்னிங் ரேட் யாருக்கு இருக்குன்னா விராட் கோலிக்கு இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் கேப்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் பர்சன்டேஜ் ரொம்ப லோ அப்படின்னு. ஆனால் அந்த டெஸ்ட் கேப்டன்ஷிப் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்பர் 1 அப்படின்னு இருப்பார். ஸோ இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவர் நாட்டுக்காக அவ்வளோ ப்ரௌட். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? நம்மளால் ஒரு ஐபிஎல் டிராஃபி வாங்க முடியல. நம்ம டீம் 18 வருஷமாக ஒரே ஃப்ரான்ச்சைஸ்க்காக விளையாடுறாரு. அவர் நினச்சிருந்தா, அவர் மனசு வச்சுருந்தா இன்னும் அதிக தொகைக்கு அவரை வேறு ஃப்ரான்ச்சைஸில் விளையாடுறதுக்கு முடியும். ஆனால் அவர் அதை பண்ணவே கிடையாது. அவர் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸும் ரொம்ப ராயலாக இருந்தாங்க. அவருக்கு கொடுத்த சப்போர்ட், அந்த டீமுக்கு கொடுத்த சப்போர்ட்டு, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் கப் அடிப்பீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு ஈஸால கப் நம்மதே பழிக்கும் அப்படின்னு அந்த ஒரு ஹோல் கொடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கான பலன் கண்டிப்பாக விராட் கோலிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் ஹேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வின்னிங் மூமெண்ட்டை நினச்சி நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டுட்டு ரொம்ப என்ன மனுஷன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தள்ளி வச்சுருங்க. நிறைய பேர் நினச்சாங்க ரொம்ப ஆக்ரோஷமாக செலிப்ரேட் பண்ணுறாரு, ரொம்ப ஒரு மாதிரி எதிரணியை வந்து மாக்கிங் பண்ணுறாரு, எதிரணியை வந்து ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணுறாரு, அதெல்லாம் அப்படி தான் ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த கடைசி ஓவரில் ஆர்சிபி கன்ஃபார்ம் வின் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் ஆக்ரோஷமாக கத்தலை, ஓடி போய் துள்ளி குதிக்கலை. அவர் கண்ணில் இருந்து தாரையாக கண்ணீர் தேம்பி அழுக வந்துச்சு. அது கடைசி 4 பால் 5 பால் பார்த்தீங்கன்னா
கேமராமேன் ஃபோக்கஸ் எல்லாமே ஹேசல்வுட் பந்து போட்டுட்டு இருக்காரு. அந்த பக்கம் சஷாங்க் சிங் பேட்டிங் பண்றாரு. அவங்க மேல ஃபோக்கஸ்டே கிடையாது. விராட் கோலியோட ரியாக்ஷன் மேல தான் அவ்வளோ ஃபோக்கஸ்டு. அந்த மனுஷன் உட்காந்து விழுந்து அழுது புரண்டு, ச்சே! என்ன எமோஷன்ங்க. கண்டிப்பா டிசர்வ்ங்க அவரு. அது வந்து அவரோட ஃபேமிலிக்கும், அவருடைய மென்டல் ஹெல்த்துக்கும் எவ்வளோ ஒரு விஷயமா இருந்திருக்கும் அந்த ஐபிஎல் ட்ராஃபி அப்படிங்கிறது. அத அச்சீவ் பண்ணியிருக்காரு. நெறைய அவரு வச்சிருக்க ரெக்கார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா யாராலயும் பிரேக் பண்ண முடியாதுங்க. நான் சொன்ன மாரி 20 இயர்ஸா ஒரு மனுஷன் கண்ட்ரிக்காக விளையாண்டுட்டு இருக்கும்போது, அந்த ஃபிட்னஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி, எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி விளையாண்டு, இவ்வளோ ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கார்ல. அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் விராட் கோலி மாரி ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா இந்த மாரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் வந்து இருந்து வந்து நெறைய மீடியா அட்டென்ஷன், நெறைய மீடியா வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து ப்ளேம் பண்றது, அவரு ஷோல்டர்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு போறது. இப்படிலாம் இருந்தும் அவர் அந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் ரெக்கார்ட்லாம் பண்றது வந்து அன்பிலீவபிள். அது வந்து ஒரு நார்மலான ஒரு ஒரு மைண்ட் செட் உங்களால பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வில் பவர் வேணும். அஃப்கோர்ஸ் ஏபி டிவிலியர்ஸ், கிறிஸ் கெயில் இவங்க எல்லாமே ஒரு பக்கம் அந்த டீமுக்காக இருந்தாலுமே, பட் இது வந்து கண்டிப்பாகவே அது மாரி டீமும் அந்த ஆர்சிபி டீமா பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அந்த ஆக்ஷன்ல இருந்தே ஒரு பேலன்ஸ்டா, ஒரு ப்ரீ பிளானிங்கா சூப்பரா அழகா செதுக்கி கொண்டு வந்தாங்க. எல்லாருமே ஜிதேஷ் சர்மாலருந்து ரஜத் பட்டிதர், எல்லாரும் ரஜத் பட்டிதர்லாம் வந்து இவரு எப்படி கேப்டன்ஷிப் எப்படி எப்படி பண்ணுவாரு இவரு? இவருக்கு என்ன அனுபவம் இருக்கு? அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது, சைலன்ட்டா சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அத பண்ணியிருக்காரு ரஜத் பட்டிதர். ஸோ ஜிதேஷ் சர்மாவுடைய பிளேவா இருக்கட்டும், குருணால் பாண்டியா அன்பிரெடிக்டபிள் பிளேயிங்கா இருக்கட்டும், ரமோரியா ஷெஃபர்ட், டிம் டேவிட், ஹேசல்வுட்லாம் ஹேண்ட்ஸா, புவனேஸ்வர் குமார், சுயா சர்மா, பிலிப் சால்ட்டு, லிவிங்ஸ்டன் அந்த கேட்சி. ஸோ இது எல்லாமே ஒரு டீம் ஒரு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டீம் பேலன்ஸா கிடைச்சா மட்டும் தாங்க ஒரு ட்ராஃபிய வின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு, இந்த 2025 ஆர்சிபி டீம் வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரு பேலன்ஸான டீம் இல்லன்னா, நீங்க வந்து என்னதான் நெனைச்சாலும், நீங்க வந்து பெரிய ஒரு பிளான் பண்ணி கேப்டன்ஷிப் பண்ணாலும் சரி, இல்ல பயங்கரமான ஒரு ஹிட்டர் உங்க டீம்ல இருந்தாலும் சரி, அத வின் பண்ண முடியாது. அந்த டீம் ஒர்க் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த டீம் வந்து தோக்க போற நிலைமையில இருக்கும்போது, அங்க வந்து ஒருத்தவங்க தூக்கி நிறுத்துவாங்க இல்லைங்களா? அது ஒருத்தவங்க மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த 11 பேர்ல யார் வேணா பண்ணலாம். அப்படிதான் அந்த ஆர்சிபி டீம்ல ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் சேசிங் பண்ணும்பொழுது எல்லாரும் அவுட் ஆகும்போது குணால் பாண்டியான்னு ஒரு ஆள் வந்து நின்னு ஜெயிச்சு குடுக்குற ஹெல்ப் பண்றாரு. ரன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க பிரேக் த்ரூ வேணுனா ஹசல்வுட் வராரு, சுயா சர்மா வராரு, புவனேஸ்வர் அப்படியே அவங்கவங்களுடைய அந்த வேலைய கரெக்ட்டா அந்தந்த இடத்துக்கு கரெக்ட்டா பண்றாங்க. ஸோ அதுதான் அந்த டீம் வின்னிங் உடைய மூமெண்ட். அது கண்டிப்பா அவங்க 100% டிசர்வ் தான். ஸோ நெறைய பேர் சோசியல் மீடியாவுல நெறைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டே இருக்காங்க. எல்லாருமே இப்போ வந்து விராட் கோலிய வந்து ஆர்சிபி டீம தாண்டி அந்த ஒரு மேன் இருக்கா அந்த ஹார்ட் இருக்குல்ல, அத வந்து எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அது கண்டிப்பாவே கிரிக்கெட் ஃபேன்ஸ் எப்பவுமே ஜென்யூனா, ராயலா, ஒரு லாயலா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சோசியல் மீடியால நெறைய பார்க்க முடிஞ்சுது. சேம் சைட் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸும் வந்து சூப்பரான நாக்கு. ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் லாஸ்ட் இயர் கேகேஆருக்காக கப் வின் பண்ணி குடுத்தாலும், அவர் பேக்கப் பண்ண முடியல. அவங்களால இந்த டீமுக்கு வந்தாரு. ஒரு புது டீமு. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 அன்கிளப்ட் பிளேயர்ஸ் உள்ள இருக்காங்க. இன்டர்நேஷனல் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. T20 இன்டர்நேஷனல் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸு. ஃப்ரம் சிம்ரன் அப்படின்னு. ஸோ இந்த மாரி பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு லீட் பண்ணி, ஒரு ஃபைனல் வரைக்கும் வந்து ஒரு ஃபைட் குடுத்து நீங்க நல்லா நெனச்சு பாருங்க. வெறும் 6 ரன் வித்தியாசத்துல தோத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அடுத்த 3, 4 வருஷத்துக்கு அவங்க கண்டிப்பா ஒரு 2 கப் அடிக்க முடியும். சேம் டைம் ஆர்சிபியும். ஸோ கண்டிப்பா அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க இங்க. ஸோ இந்த மாரி ஒரு விஷயம்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஐபிஎல் ரொம்ப புதுசாவும், ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய அவார்ட்ஸ் வந்து இந்த இந்த சீரியஸ் வாங்குனது வந்து சாய் சுதர்ஷன். ஏஜ் ரொம்ப கம்மி. இந்த மாரி நம்ம வைபவ் சூரியவன்ஷி அப்படின்னு இந்த ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா, ஒரு புது பரிமாணத்த கொண்டு இங்க இருக்கு. நம்ம வந்து 5 டைம் வந்து சிஎஸ்கே கப் வென்றுருக்காங்க. 5 டைம் வந்து மும்பை கப் அடிச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி புதுசா ஒரு டீம் எனர்ஜியா வரும்பொழுது தான் பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ஐபிஎல் போக போக இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நம்ம நெனைப்போம். எல்லாருமே வந்து நெறைய கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்க. நெறைய கால்குலேஷன் போட்டிருப்பாங்க. இது, அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெறைய ஹேட்டர்ஸ சந்திச்சு, நெறைய விமர்சனங்கள சந்திச்சு, ஒரு மனுஷன் அவனுடைய ட்ரீம்ல கரெக்ட்டா உழைச்சா, அதுக்கான உழைப்ப 100% குடுத்தா அப்படின்னா, கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆர்சிபி டீம்
ஒரு உதாரணம் தான். ஸோ அஃப்கோர்ஸ் 18 இயர்ஸ் ஆச்சு அப்படிங்கும் பொழுது, அந்த 18 இயர்ஸா அந்த அந்த நம்பிக்கைய விடாம இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். நெறைய மும்பை இண்டியன்ஸ் மாரி ஒரு டீம் 5 கப்ஸ் அடிச்சிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 கப்ஸ் அடிச்சிருக்காங்க. எஸ். பட் அதெல்லாம் தாண்டி இது ஸ்பெஷலா பார்க்கப்படுதுன்னா, அது ஒரே ஒரு பெர்சன் விராட் கோலிக்காக மட்டும் தான் அப்படின்னு எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனா ரொம்ப ஹேப்பியா, எமோஷனலா இருக்கேன். ஸோ அதே மாரி நீங்களும் இருப்பீங்கன்னு நம்புறேன் நானு. ஸோ அப்படி உங்களுக்கு இந்த ஆர்சிபி வெற்றி உங்களுக்கு ஒரு மாரி ஹேப்பியா இருந்துச்சு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.